வணக்கம். நம்மள பல பேர் ஒரு வீடோ நிலமோ கமர்ஷியல் பில்டிங்கோ இல்லை விவசாய நிலமோ வாங்கினதுக்கப்புறம் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் நம்ம பத்திரப்பதிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டா மாறுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடும். பல வருடங்கள் கழித்து பார்த்தா அந்த பட்டா பழைய ஓனர் பேர்லேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பட்டா மாறுதல் பண்ணுறக்காக பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கும் தாலுகா ஆஃபீஸுக்கும் மாறி அலைஞ்சிட்டு இப்போ அது தேவையே படாது. இப்போ ஆன்லைன்லேயே நம்ம பட்டா மாற்றம் பண்ணிக்கலாம். பட்டா மாற்றம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இடம் வித் சப்டிவிஷனில் பண்ணணுமா வித்தவுட் சப்டிவிஷனில் பண்ணணுமா அப்படிங்கிற தெளிவு நம்மளுக்கு தேவைப்படும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக நம்ம ஆன்லைனில் பட்டா மாற்றம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதோ ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஊர் விஓஓட்ட போய் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய தெரிஞ்சுக்கலாம். தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துருங்க. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். tamilnilam.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். உள்ள நுழைஞ்சதுனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. யார் பேரில் நீங்கள் நிலத்தை பட்டா சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்க பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தகவல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, அவருடைய அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாமே தேவைப்படும். சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தகவல் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். லேண்ட் மெஷர்மெண்ட்டை எப்படி ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கும்போது தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டலில் தான் பண்ண முடியும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அந்த வீடியோட லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபி கேட்க அந்த ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்பிரிவு அற்ற பட்டா மாற்றம், உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றம், அதில் ஊரகம், அதே மாதிரி நகரம், இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது நாங்கள் ஊரகமாக, கிராமப்புறமா இல்லை நகர்ப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் போய்க்குங்க. இப்போ நம்மளுக்கு ஊரகம் அப்படிங்கிறதுனால ஊரகம் மூலம் போகிறோம். இது உட்பிரிவு அற்ற வித்தவுட் சப்டிவிஷன் போகிறோம். ஸோ இதில் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மனுவின் வகை, நீங்கள் என்ன பத்திரப்பதிவு பண்ணீங்க அப்படிங்கிறது செட்டில்மெண்ட் பத்திரமா இல்லை கிரைய பத்திரமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன், என்ன மாவட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த தாலுக்கா, என்ன கிராமம், என்ன பரிவர்த்தனை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இங்கே ஃபீட் பண்ணிக்கங்க. ஸோ மாவட்டம், தாலுக்கா, கிராமம், இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய பத்திரத்துலேயே இருக்கும். இந்த பத்திரத்தை பற்றி கரெக்டாக கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எங்கே அந்த பத்திரப்பதிவு பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சார்பு பதிவாளர் எங்கே இருக்குது, அதே மாதிரி ஆவணப்பதிவு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரத்திலே பின்னாடியே இருக்குது. ஃபஸ்ட் பேஜோட பத்திரத்தில் பேக் சைடோ இல்லை ஃபஸ்ட் பேஜில் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அந்த பத்திரப்பதிவோட ஆவண பதிவு என்ன செலக்ட் பண்ணிக்க. அதே மாதிரி எந்த ஆண்டு எந்த தேதியில் பத்திரப்பதிவு பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. டாக்குமெண்ட்டோட பத்திரப்பதிவோட ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. அதையும் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகண்ட், லொக்கேஷன், எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் கொடுத்தோம். இப்போ லேண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். லேண்ட் டீட்டெயில்ஸ்னால் அப்படின்னா வரிசை எண், புலா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வே நம்பர் கொடுத்துங்க. அதில் உட்பிரிவு ஏதாச்சும் இருந்து அப்படின்னா உட்பிரிவு கொடுத்துங்க. பட்டா எண்ணை அதே சூஸ் பண்ணி எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி நில வகை மனைப்பட்டாவா இல்லை விவசாய நிலமா அப்படிங்கிறதையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. ஸோ அடுத்தது நம்ம என்னென்ன அப்லோட் பண்ண வேண்டிய அப்படி டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அடையாள அட்டை, ஆதாரம், அதே மாதிரி முகவரிக்கு ஆதாரம், பதிவு பத்திரம். ஸோ அடையாள அட்டத்துக்கு ஆதாரமாக நீங்கள் ஆதாரை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய முகவரிக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஆதாரையே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பதிவு பத்திரத்துக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரல அந்த டாக்குமெண்ட், அந்த பத்திரப்பதிவுன்னு சொல்கிற அந்த குறிப்பிட்ட பத்திரத்தை ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் சைஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் smallpdf.com இல்லை ilovepdf.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளேலாம் போனீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபோட சைஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ அதை கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, நெட் பேங்கிங், கார்டு அப்படிங்கிற மாதிரி. முடிஞ்சாலும் யூபிஐ எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது அமௌண்ட் டிடெக்ட் ஆகிறதுல அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ என்னென்ன ப்ராசஸ் இப்போ சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதர் நெட் பேங்கிங்கில் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுது. அதே மாதிரி டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தகவலும் இருக்கும். நம்ம கொடுத்த நில அளவு, பட்டா எண், என்ன சார் கொலை உலகம், நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊர் விஓஓட்ட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே அக்னாலஜ்மெண்ட் காப்பி, இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் காப்பி ப்ளஸ் விலங்கச் சான்றிதழ், ஒரு 30 வருடத்துக்கான விலங்கச் சான்றிதழ், இந்த டாக்குமெண்ட்டோட அந்த நிலத்தோட டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் பட்டா, எஃப்எம்பி, அடங்கல், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் உங்கள் விஓஓட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா they will take ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மொத்த செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுற செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா தான். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எப்படி நம்ம பட்டாவை டவுன்லோட் பண்ணலாம், எப்படி அடங்கலை டவுன்லோட் பண்ணலாம், எப்படி நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டே எப்படி டவுன்லோட் பண்ணலாம், விலங்கத்தை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே எங்கள் சேனலில் போட்டிருக்கிறோம். அதை போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.
லைக் மைண்டட் பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.